நீங்கள் உங்களுடைய சொத்தை இன்னொரு நபர்கிட்ட அடமானம் வச்சுட்டு அந்த அடமானத்தை மீட்காமலே அதே சொத்தை இன்னொரு நபருக்கு விற்கலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் விற்கலாம். இதே மாதிரி ஒரு வழக்கு சமீபத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துச்சு. அதில் அந்த நபர் இன்னொரு பர்சன் கிட்ட அவருடைய சொத்தை மார்டேஜ் பண்ணிடுறாரு. அந்த மார்டேஜ் என்ட்ரியுமே ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ப்ராப்பர்ட்டியை அவர்கிட்டேருந்து மீட்காமல் இன்னொரு நபருக்கு விற்கலான்ட்டு பத்திரப்பதிவு பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ண கொண்டு போகும்போது ரிஜிஸ்டர் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணுறார். என்ன காரணத்துக்காகனா, இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி இன்னொரு நபர்கிட்ட மார்டேஜ் பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட இருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டு கொண்டு வந்த பிறகு இதை ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைன்னா அந்த மார்டேஜி கிட்ட இருந்து என்ஓசி வாங்கினா இந்த ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம், இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணி கொடுத்துட்றாரு. இதை எதிர்த்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணதில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி மார்டேஜ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த லேண்ட் ஓனர் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொரு பர்சனுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, என்ஓசி கேட்டுமே இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அடமானத்தில் இருக்க சொத்தை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த லைபிலிட்டி வந்துடும். அந்த பர்சன் அந்த கடனை அடைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கடனை அடைச்சிட்டு தான் விற்கவே முடியும் அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடாது. அதனால இந்த பத்திரத்தை 2 வாரத்துக்குள்ளே பதிவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு.